ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ யூஆர் பியூட்டிஃபுல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து சாங் பாடும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுட்டு ஓடி வந்துடுவாங்க. அப்போ ஹாசன் வந்து பின்னாடியே சமாதானப்படுத்த போகிறாரு. இப்போ ஹீரோவும் மேனேஜரும் வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சா, எதனால இவ அழுதுட்டு போறான்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோ. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அவள் ஹாஸ்டல் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கும் போது அவனை நினச்சி அதனால தான் அழுதுட்டு போறா, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, என்ன வளர்றீங்க, அவன் எங்கே ஹாஸ்டல் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹாசன் வந்து ஹீரோயினியை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஷாக் ஆகி நின்றுறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்ததுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹாசன் கையை பிடிச்சிட்டு, வேண்டாம் அவன்கிட்ட போகாத, அவன் கொஞ்சம் தனிமையில் இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு ஹாசன் கிட்ட, உங்ககிட்ட அவன் ஏதாவது சொன்னானா, ஏதாவது ஃபீலிங் வந்து அவங்ககிட்ட சொன்னானா, எக்ஸ்பிரஸ் பண்ணானான்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காரு. ஹாசன் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனலாக பாடினால ரொம்ப ஃபீல் ஆகிட்டான், அதனால தான் அழுகிறான், வேற ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹாசன் கிளம்பிடுறாரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு ஹீரோ கிட்ட, இன்னும் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன், நம்ம தான் சொல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான்லாம் இதில் கலந்துக்கவே மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேனேஜர், நாமளும் ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்போவுமே உங்கள் 2 பேரோட டீமில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது இவ எப்படி அவனை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ ஹீரோயினு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு மதர் சுப்ரியரை நினச்சி ப்ரே பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னை இங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போக வச்சுருங்க, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப வந்து எமோஷனல் ஆகுது, என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சேடாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னை இங்கேருந்து மறைய வச்சுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து குமினாம்னு சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே ஜெரோமி உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஜெரோமியை பார்த்துட்டு, நான் உன் கண்ணுக்கு தெரியறேனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜெரோமி இருந்துட்டு ஆமான்னு சொல்கிறான். நான் இங்கேருந்து மறையவே முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஜெரோமி பக்கத்தில் வந்து, இங்கேருந்து நீ மறைய முடியாது, ஏன்னா இப்போ உனக்கு வந்து பார்ட்டி தரப்போகிறேன், என்னோட ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு இல்லையா, வா நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறான். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றி காட்டுறான். அதுக்கப்புறமா ஒரு இந்தியன் ஃபுட்டு இருக்கிற கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு 2 பேரும் காரை தாங்க முடியாமல் அழுதுகிட்டே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறமா ஜெரோமி வந்து ஹீரோயினையே ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறான். இந்த பஸ்ஸில் வந்து எந்த பேசஞ்சருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஜெரோமி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த பஸ் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, இந்த பஸ்ஸை நானாக தான் கண்டுபிடிச்சேன், நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த பஸ்ஸில் வந்து உக்காந்துருவேன். இந்த பஸ் வந்து எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வரதுக்கு 1 hour ஆகும். அந்த 1 hourக்குள்ளார நான் வந்து என்னோடய சோகம் எல்லாத்தையும் மறந்து பழைய ஜெரோமியாக மாறி நான் போயிடுவேன். அதனால தான் நான் உன்னையே கூப்பிட்டு வந்திருக்கேன், நீயும் எல்லா கவலையும் மறந்துட்டு நீ பழைய மாதிரி மாறிடணும் இந்த பஸ் வந்து நிற்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. நம்ம ஜெரோமி வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு, இந்த 1 hourல எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீ பரவாயில்லையா, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறியா ஜெரோமி கூட போயிட்டு வந்ததுக்கப்புறமான்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு, பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் சாரி நான் அந்த மாதிரி ஓடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு, பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா பாடினேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வந்து இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா உனக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் உனக்கு தெரியுமா, அதை ட்ரை பண்ணு, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இந்த மாதிரி நீ ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனல் வந்து ரொம்ப உனக்கு லவ் ஃபீலிங்லாம் வரும்போது உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா உன்னோட நோஸில் வந்து இப்படி நீ நல்லா ப்ரெஸ் பண்ணினா உனக்கு அது கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் வந்து இப்படி பண்ணால் போதுமான்னு சொல்கிறாங்க. நீ உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மாதிரி நீ வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒன்று சின்சியராக எழுதிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு வரும்போது கோமினாம் இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோ பக்கத்தில் போகும்போதே அந்த மாதிரி பிக்கு மாதிரி மூக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு.
நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னைய அன்னைக்கு பிக்கு சேஸ் பண்ணனா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை இது அக்குபஞ்சர் பாயிண்ட், நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு நீ இப்போ வெறும் ரேபிட்னு நினைச்சேன், இப்போ பிக் ரேபிட்டா மாறிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஹாசனை லவ் பண்றேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது, இல்லை நீ வந்து இப்போ நீ ஹாசன் கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணினா ஒன்று அவன் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா ஓகே, அப்படி ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கலினா நீ வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனை பேடாக ஃபீல் பண்ண வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாது, கில்ட்டியாக ஃபீல்லாம் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேப்பரை வச்சுக்கிட்டே வெளியே உட்காந்து இவன் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கல, ஆனால் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு. அப்போ ஹாசன் அங்கே வராரு. வரும்போது உடனே நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை மறைச்சி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹாசன் கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஏரோப்ளேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால செய்யவே முடியல. நம்ம ஹாசன் இருந்துட்டு இப்போ நீ ரொம்ப கிளம்ஸியாக இருக்க, இங்கே கூட நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி அவர் அதில் பிளேன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறார். நான் ஒரு கிளம்ஸி கேர்ளை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறான், ஆனால் பெரிய ஒரு சீக்ரெட்டை மறைச்சி வச்சிருக்கா, அதை வந்து ஒரு பையன் அன்னைக்கே கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஏன் அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹாசன் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப போரான பர்சன், அதனால இந்த விஷயம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த சீக்ரெட்டை யார்ட்டையுமே சொல்லாமல் இவனும் மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நிறையா விஷயத்துல ஹாசன் வந்து சைலண்ட்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க, அதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேனேஜர்கிட்ட மாட்டிக்கும் போது நம்ம ஹாசன் போய் ஹெல்ப் பண்ணி அவரை காப்பாற்றுவார். அதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருக்கிட்டே இருந்து நம்ம ஹீரோயின் ஒதுங்கியே இருப்பாங்க, அப்போவும் ஹாசன் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ஹீரோயினுக்கு சைலண்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நன்றியோட இருக்கணும் அவருக்கு, ஏன்னா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹாசனும் வந்துட்டு ஆமான்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் இருந்துட்டு எதனால அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கூட உண்மையை சொல்லலை, எனக்கு அது உண்மை தெரியும்னு சொல்லி ஏன் சொல்லாமல் இருக்குதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு அண்டர் கவர் மிஷினில் இருக்கா, அதனால அதை முடிகிற வரைக்கும் சொல்லாமல் இருக்கலாம், அதுக்கப்புறமா சொல்லிக்கலான்னு அவன் இருக்கான், ஆனால் கண்டிப்பாக சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சு அவனை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹாசன் சொல்கிறான். அப்புறமா ஹாசன் வந்துட்டு வா வீட்டுக்குள்ளே போகலாம், வெளில ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாசன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பேசாமல் எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு இல்லை நம்ம ஜோ சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து உள்ளே உட்காந்து என்னால் எந்த வேலையுமே இவனால் செய்ய முடியல, இவன் வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறாளா அவனை, எப்படி அவன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையவே திட்டிகிட்டு இருக்காரு. அவர் சாங் நல்லா தான் பாடினா, அப்போ அந்த எமோஷ்னல் எல்லாம் அவன் மேலே இருக்கிறனால தான் அவள் அப்படி பாடியிருக்காளா, நன்றி கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பற்றி திட்டிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் யோசிக்கிறாரு, ரொம்ப நேரம் ஆச்சு வெளில போய் என்ன ஆளக்கானன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை தேடி வெளில போகிறாரு. அவரும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, என்னைய ஹாசனுக்குள்ளே அனுப்பிடாதீங்க, நான் உங்க கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மெசேஜ் பார்த்துட்டு உடனே ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ எங்கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிற மாதிரி தான் கேட்டு நடக்கணும், இவ்வளோ ஸ்பேஸ் எல்லாம் எங்கிட்ட எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி சொன்னனால சந்தோஷத்தில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ ஏஞ்சல் மேனேஜர் கிட்ட எல்லா மேனேஜரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆல்பம் வந்து சூப்பராக வந்திருக்கு, இதுக்கு நம்ம வந்து மியூசிக் வீடியோ எடுக்கணும், இப்போ அதில் வந்து யூஹேயும் ஹீரோவையும் போடலாம், அவங்க தான் இப்போ ஹாட் கப்பலாக இருக்காங்க, அவங்கள போட்டால் செமையாக ஹிட் ஆகும்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே இமேஜினேஷனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு ஆக்ஷனாக பண்ணலாமா இல்லைன்னா ரொமான்டிக்காக பண்ணலாமான்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் டீனேஜருக்கு பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் லவ்வை வச்சு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கூல் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஏஞ்சல் மேனேஜர் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ உன் லவர் கூட சுற்றிட்டு இருக்காம கொஞ்சம் கம்மியானே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அதுக்காக கோவப்படுறாரு.
அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு கோவப்படாதீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் லவர் கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு யூகே எப்பெல்லாம் இங்கே என்னை பார்க்க வராளோ அப்பெல்லாம் நீ என் பக்கத்துலேயே மட்டும்தான் இருக்கணும், எங்கேயுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு கொமினாம் போகிறான், வந்துட்டு நான் எப்படியாவது பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவன் போயிட்டு நம்ம ஜெரோமியும் ஹாசனும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஜோ கூட போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜெரோமி இருந்துட்டு இல்லை, ஜோ வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ கொமினாம் கூட தான் இருந்தான், அதனால இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி ஜெரோமி சொல்லிடுறான். அப்போ ரிப்போர்ட்டர் இருந்துட்டு அப்போ நான் கொமினாம் கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ கிளாஸ் ரூமில் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்க்கணும், ஹீரோ வந்து விண்டோவில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த டைரக்டரும் திட்டுறாரு, நீ முன்னாடி பாடுறா, அப்படிலாம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறாரு. ஆனாலும் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இவன் எதுக்காக அவளையவே பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் சீன் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா பாரு, அவன் உன்னையவே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினே அந்த பையன் யாருன்னு ரொம்ப நேரமாக இப்போ யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாபகமே வரல. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, இவன் வந்து என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு தான், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவன் ஹை ஸ்கூல்லேருந்து 2 பேரும் ஒட்டுக்காக தான் படித்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன்கிட்ட நான் போய் பேச முடியாது, பேசலைன்னா அவன் வேற நான் மறந்துட்டேன்னு சொல்லி நினச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு போய் ஒரு ஹாய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு அவன் பேர் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் போயிட்டு அந்த பையன்கிட்ட நீ என்னையவே பார்த்துட்டு இருந்தேன், என்னோட ஃபேனா கூட, நான் அவனுக்கு சைன் போட்டு தரேன், உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அந்த பையனும் இல்லை நான் உங்களையெல்லாம் பார்க்கல, நான் உங்கள் ஃபேன்லாம் இல்லை, நான் கொமினாம் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோவும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட உன் பேர் என்னன்னு மட்டும் தான் கேட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு இப்போ அந்த பையன் வந்துட்டு அவன் பேரை சொல்லிடுறான். உடனே ஹீரோவும் அவன் பேரை கேட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் போய் ஃபார்மாலிட்டிக்கு பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவன் வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு காண்டாகிறாரு. அதுக்கப்புறமா நீ எப்படி இருக்க, என்னை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஆமாம் நான் என்னோட ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணிட்டு அது மாதிரிலாம் சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹீரோயினோட கையை பார்த்துட்டு எங்கே உன்னோட தழும்ப காணோம், சின்ன வயசில் நீ சைக்கிள்லேருந்து விழுந்து பெரிய காயம் ஆச்சு உன் கையில், அது இப்போ காணுமேன்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ அவன்கிட்ட சொல்லலையா, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு சரி பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினே ஆமாம் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு ஓ அப்படியா, ஆமாம் நீ செலிப்ரிட்டி ஆகிட்டில, அதனால் இப்படிலாம் பண்ணியிருப்பேன், உன்னோட ஸ்கின் கூட ரொம்ப ஸ்லிம் ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு, பார்க்கவே அழகாயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து டைரக்டர் வந்து ஷூட் ஆரம்பிக்க போது எல்லாரும் வாஷ்ரூம் போகிறதுனா போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் இருந்துட்டு வா நம்ம சின்ன வயசுல ஒன்னா வாஷ்ரூம் போனது, வா திரும்பவும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் இருந்துட்டு ஜோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே கூப்பிட்டுருக்காங்க. இப்போ உள்ளே போனது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோ வராரு. வந்து அந்த பையன் பக்கத்துலேயே நின்றுட்டு நீங்கள் என்னோட ஃபேன்னா நீங்கள் வந்து என்னோட சாங்லாம் என்னென்ன சாங் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு அந்த பையனை வந்து ஹீரோயின் பக்கமே திரும்ப விடாமல் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு நம்ம ஹீரோயினையும் அப்படியே வெளில போய் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினையும் நான் முடிச்சுட்டேன், நான் வெளில வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அந்த பையன் நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, உங்கள் கூட சாங் பாடினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போ ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு இங்கே தான் யூஏஇ ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசினா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து எல்லாமே ஷூட்டிங்கில் லஞ்ச் பிரேக் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த நம்ம ஹீரோ வந்து ஏழை குடும்பம் மாதிரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பணக்கார குடும்பம் மாதிரியே இருக்காங்க. அப்போ அந்த பையனுமே வந்து இவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு எக்ரோல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கு தரமாட்டேன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு இந்த எக்ரோல் பார்க்கும்போது உன்னோட தங்கச்சி தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி சொல்கிறான். உன்னோட தங்கச்சிக்கு எக்ரோல்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் வந்து எனக்கு முட்டையே பிடிக்காதனால எங்கள் அம்மாட்ட கெஞ்சி கேட்டு நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன். எதுக்குன்னா நீ எல்லாத்தையும் கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு கொடுப்பேல, அதனால தான் அவன் தங்கச்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. முறைச்சிட்டு அந்த பையன்கிட்ட ஏன் உனக்கு அவன் தங்கச்சி அவ்வளோ பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயினே வந்துட்டு வெக்கப்படுறாங்க. ஹீரோ வந்து சரியான காண்டாகிறாரு. இவ எப்படி வெக்கப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறாரு. அதுக்கப்புறமா அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஏதோ சொல்லும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. அதை பார்த்தோன்னே நீ எவ்வளோ க்யூட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையே அப்படியே தலையோடு வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினையும் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அதை பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறா பாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் கூட சேர்ந்து எதுக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அவன் என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் சிரிக்கலைன்னா அவன் தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் பின்னாடியே கோமினாம்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஜூஸ் தரான், ஜூஸ் குடிச்சிட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அங்கே இருந்து கோமினாமோட தங்கச்சி வருவாளான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் வருவா, நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவன் இருந்துட்டு அவள் அழகாக இருப்பாளான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீயே வந்து கோமினாம்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் உன் தங்கச்சியை மீட் பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவன் இருந்துட்டு இல்லை, நான் நாளைக்கு ஆர்மிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கோமினா மட்டும் தான் மீட் பண்ண முடிஞ்சுது, நான் ஆர்மிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவளை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு அவளை மீட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவனும் என்ன சொல்கிறான்னா, நான் ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கேன், நான் ஆர்மிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபார்மசியை ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக என் ஒய்ஃப் கூட லவ்லியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் கோபினாம் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளாரையே பேசிக்கிறாரு. அப்போ நீ இந்த குரூப்பை விட்டு வெளியே போனதும் ஒரு ஃபார்மசிஸ்டோட ஒய்ஃப் ஆக போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினச்சி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேன் காட்டுறாங்க, யூஹை வரா. அந்த வேன்லேருந்து யூஹை வந்ததுமே அந்த ரிப்போர்ட்டர் போய் யூஹை கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் ஜோ உண்மையாலுமே லவ் பண்ணுறீங்களா, இல்லை இதெல்லாம் பொய்யான்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டிருக்கான். யூஹை இருந்துட்டு இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்கிறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காகலாம் இது இல்லை, நாங்கள் ரியலாக லவ் பண்ணுறோம்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். யூஹே இருந்துட்டு ஆமாம் அது நான் தான், அன்றைக்கி தெரியாமல் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ரிப்போர்ட்டர் இருந்துட்டு இல்லை, நீங்கள் இப்போ தான் பொய் சொல்கிறீங்க, இது நீங்கள் இல்லை, ஏன்னா நான் உங்களை வேறு இடத்துல பார்த்தேன், ஜோ வந்துட்டு கோமினாம் கூட தான் இருந்திருக்கான், அப்போ அவன் உன் கூட இல்லை, நான் போய் கோமினாம் கிட்ட கேட்டால் இந்த உண்மை தெரியும்னு சொல்லி ரிப்போர்ட்டர் சொல்கிறான். அப்போ நீ போய் கோமினாம்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு யூஹையும் அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பும் போது அப்போ இவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, நான் இதை உடனே போய் ஜோ கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரிப்போர்ட்டர் வந்துட்டு நான் போய் கோமினாம்கிட்டே கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன் எடுக்கிறாங்க. இப்போ வந்து காஞ்ச இலையெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினியை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ இங்கேருந்து போனதுமே ஃபார்மசிஸ்ட் ஒய்ஃப் ஆயிடுவ, எனக்கு கால்சியம் விட்டமின் டேப்லெட்லாம் கொஞ்சம் கொடுத்து விடு, நீ நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கீல, அதுக்கு பதிலாக இதுவாவது கொடு அப்படின்னு சொல்லலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே வந்து காண்டாயிட்டே இருக்காங்க. இப்போ டேரக்டர் வந்துட்டு கீழே இருக்கிற இலையெல்லாம் எடுத்து ஹீரோ மேலே வீசி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து ஏற்கனவே இருக்கிற கோவத்தில் நம்ம ஹீரோ மேலே வீசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே வீசுறாரு. 2 பேரும் இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கீழே தள்ளி ஹீரோயின் மேலே ஏறி உட்காந்துட்டு எல்லா குப்பையும் தூக்கி ஹீரோயினோட மூஞ்சிலேயே வீசி வீசி சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சிரிக்கிறத பார்த்த உடனே அந்த லவ் ஃபீல் வந்துடுது. உடனே அவங்க வந்து பிக்கி நோஸ் வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே வந்து ஹீரோ வந்து சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. உடனே டைரக்டரும் கட் சொல்லிடுறாரு. இப்போ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எதுக்காக திரும்பவும் அந்த மாதிரி நோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் சும்மா ஃபன்னிக்காக தான் பண்ணேன், காமெடியாக இருக்கணும்னு தான் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ காமெடியாக இருக்குமா, திரும்ப பண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல யூஹை வந்துடுறா. வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிங்கன்னு சொல்லிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. உன் அளவுக்குலாம் யாருனாலையும் நடிக்க முடியாது, ஏன்னா நீ நிஜ வாழ்க்கையில் அப்படி தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யூஹையை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ யூஹை இருந்துட்டு என்ன உன் மேலே டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை துடைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து நீ இந்த ஷூட் அப்போ ரொம்ப நேச்சுரலாக சிரிச்சே இல்லை, அதே மாதிரியே என்னோட ஷூட்டிங் அப்பயும் நல்லா ஸ்மைல் பண்ணணும், நல்லா சிரிக்கணும்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு இது ஒன்றும் நான் நடிக்கலை, நான் நிஜமாகவே இதில் சிரிச்சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. அப்போ யூஹே இருந்துட்டு ஓ நீ அவனால சிரிக்கவெல்லாம் செய்கிறியா, இப்போ நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கிறத சொல்ல மாட்டேன், நீ இந்த பிரச்சனையில் மாட்டினாதான் உனக்கு புத்தி வருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு. இப்போ அத்தையை காட்டுறாங்க. அத்தை வந்துட்டு அந்த டீனேஜர் ஃபேன்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோஸோட ஒவ்வொரு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இது யாரோடது அது யாரோடதுலாம் கேட்டிருந்தா ஜெரோமியோடது ஹாசனோடதுலாம் சொல்லி ஒவ்வொரு பொருளாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன் ஜோவோட பொருளெல்லாம் கொண்டு வரலையான்னு கேட்டதுக்கு அவனோட பொருளெல்லாம் யாரையுமே டச் பண்ண விட மாட்டான், தொட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவனுங்களதெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் பிடிக்குது, அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கானுங்க, அவ்வளோ ஒன்றும் நல்லாவே இல்லைங்கிற மாதிரிலாம் அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எங்கள் லெஜண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரோட கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹாசன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான், அவன் சரியான ரவுடி மாதிரி சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க.
என்னது அவன் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்குவானே, அவன்லாம் அந்த மாதிரி சண்டை போடுவான்னா சொல்லி அத்தை யோசிக்கிறாங்க. இப்போ ஜெரோமி பற்றி சொல்கிறாங்க. ஜெரோமி வந்து பெரிய பணக்கார ஃபேமிலி. அவன் வந்து ஒரு பிரின்சஸையவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவன் வந்து ஒரு சிங்கர் ஆகணுங்கிறதுக்காக அதை விட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இந்த சாங் பாடுறதுக்காக ஒரு பிரின்சஸையே விட்டுட்டு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கே நீங்கள் ஜோவை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜோவோட பர்த்லேருந்தே ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அவனோட அம்மாவை அவங்க அப்பாவையும் ஜோவையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோவோட பர்த்டே, உண்மையான பர்த்டே எப்போன்னு கூட யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து இன்றைக்கி தான் பர்த்டே. அவனோட அப்பா ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு விஷ் பண்ணிவிட்டு. அப்போ ஹீரோவும் இருந்துட்டு எதுக்காக இன்னும் இந்த மாதிரிலாம் விஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சிடுறாரு. இன்னும் எதுக்கு இவர் என்கிட்ட விஷ் பண்ணிட்டு இருக்காரு, நானே இதை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. யூகை வந்துட்டு ஹீரோவை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. அவன் கோமினாம் கூட இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கோமினாம் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவனோட ஷூவில் வந்து ஆட்டோகிராஃபில் போட்டுருக்காங்க. அப்போ யூகை அங்கே வந்துட்டு நீ ஜோவை பார்த்தியான்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் ஜோவை பார்க்கல, உங்களோட தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தா நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்னோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஓ ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டா, சரி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பும் போது நான் ரிப்போர்ட்டர்கிட்ட இதை பற்றி சொல்லணும், இந்த பிரச்சனையிலேருந்து இவன் எப்படி வெளில வரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினே வந்துட்டு அந்த பையனோட ஷூக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு அந்த ஷூ எடுத்து நம்ம ஹீரோயினோட மூக்கிலே வைக்கிறான். இங்கே உன்னோட ஷூவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷூவை கழட்டும் போது அந்த ஷூவும் இவனோட ஷூவும் ரொம்ப வந்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயினோட ஷூ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ அவன் இருந்துட்டு இது உன்னோட ஷூ தானே நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டவுட்டோட கொடுக்குறான். நம்ம ஹீரோயினே அந்த ஷூவை வாங்கி மாட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு கோமினாம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயினே அங்கே போகிறாங்க. போயிட்டு நீ உண்மையாலுமே ஃபார்மசிஸ்டோட ஒய்ஃப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன், என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன், குட் பை சொல்லிட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நீ ஷூவெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க அவன் எதுக்காக அப்படி கேட்டான்னு சொல்லிட்டு. ஆமாம் என்னோட ஷூ சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது, அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும். அப்போ அங்கே அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த பையன் ரிப்போர்ட்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவானோ, என்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் இருந்துட்டு இல்லை கோமினாம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமேசிங்கான பர்சன், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட க்ளோஸாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய நல்லபடியாக தான் கோமினாம் பற்றி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டரும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட நின்று தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு தான் இவங்க ஹீரோயின் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, கோமினாம் இல்லை கோமினாமோட தங்கச்சின்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப ஷையாயே பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு நான் வந்து ஆர்மிக்கு போயிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு ஹீரோயின் வந்துட்டு நல்லா பத்திரமா போயிட்டு வான்லாம் சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு சொல்லி கை கொடுக்கும்போது அவன் திரும்பவும் அவங்க பிடிச்சி ஹக் பண்ணிடுறான். ஒன்று ஹீரோ வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். தங்கச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஷையாகி அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயினையும் பாய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் நிஜமாவே ஃபார்மசிஸ்ட் ஒய்ஃப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல யூகை வரா. வந்துட்டு நீயே என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுன்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு நான் வேனில் தான் வந்திருக்கேன், கார்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னோட கார் இருக்குது, என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோயினே இருந்துட்டு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேன் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துட்டு யூகையை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவர் போகும்போது ஆப்போசிட்லேயே வந்து ஹாசனும் காரில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ மிரரில் வந்து ஹீரோ வந்து பார்க்குறாரு ஹாசன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச போகிறத. பார்த்துட்டு இருக்கும்போது யூகை வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக இருக்கான் ஹாசன். ஆனால் கோமினாம் பற்றி தெரிஞ்சால் அவன் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவான், ஏன்னா அவள் தான் துரோகம் பண்ணியிருக்காள்னு சொல்லி யூகையை பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு அவன் எதையுமே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹாசன் போயிட்டு உனக்கு ஷூட்டில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது நீங்கள் எதுக்காக வந்தீங்க, நான் வேன்லேயே போயிருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதான் நானே வந்துட்டேன்லவா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ யூகை வந்துட்டு உனக்கு பசிக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா. ஹீரோ வந்துட்டு எனக்குலாம் பசிக்கலன்னு சொல்லும் போது எனக்கு பசிக்குது, நான் சொல்கிற ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி லாஸ்ட் டைம் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படிலாம் நடக்காது, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து நீ வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அம்மா பேசுகிறாங்க.
உடனே நம்ம ஹீரோவும் என்னோட பர்த்டேக்கு தெரிஞ்சுதான் இப்போ கூப்பிட்றாங்க போல இருக்கு, மாறணும்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ யூஹியை கூப்பிட்டு போய் அவர் சொன்ன ரெஸ்டாரண்ட்ல வந்து விட்டுட்டு அவர் கார் கீயை அவர்கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டில் அத்தை வந்துட்டு ஹீரோக்கு வந்த ஒரு கொரியரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்றாங்க. நம்ம ஹீரோயினே வந்துட்டு எதுக்காக இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இது ஜோக்கு வந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது ஒட்ட வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிஃப்ட்ல இருந்து ஒரு கார்டு விழுகுது. அதில் வந்து ஹாப்பி பர்த்டே ஜோன்னு சொல்லி எழுதி அவங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு ஜோக்கு பர்த்டேவான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹவாரா சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா ஹவாரா வந்துட்டு 2-3 இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக உக்காந்துருக்காங்க. இவங்க வந்ததுமே, நீ வந்துட்டியா, நான் உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு வந்து ப்ரான் வந்து அலர்ஜி தானே, அதனால இன்னைக்கு ப்ரான் எதுவுமே நான் உனக்கு ஆர்டர் பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி ஹவாரா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டரும் வந்துட்டு, அப்போ நீங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு பர்சனல் ரீசன்னால என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஜெரோமி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு வந்து ஜோக்கு பர்த்டேவா, நீ பார்ட்டி எதுவும் செலிப்ரேட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஜெரோமி கிட்ட கேட்குறாங்க. அது ஜெரோமி வந்துட்டு இல்லையே, அவரோட பர்த்டேலாம் ஏற்கனவே முடிஞ்சுது, இன்னைக்கு ஒன்றும் பர்த்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவன் திரும்பி வந்ததும் நான் கேட்குறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரமாட்டாராமா, அவர் வந்து ஸ்டூடியோவிலேயே ஒர்க் பண்ண போகிறதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் இருந்துட்டு சரி நான் அங்கேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் வந்து ஸ்டூடியோவில் இருக்காரு. அங்கே ஹவாரா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னை அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு, எப்பவுமே உங்களோட தேவைக்காக மட்டும்தான் நீங்கள் எல்லாமே யோசிப்பீங்களா, உங்களுக்கு தான் என்னை யார்ட்டையுமே சொல்கிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குலாம் பிடிக்காதில்ல, இப்போ மட்டும் எதுக்காக என்னை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவாரா வந்துட்டு, ஆமாம் இப்போ நீயும் ஃபேமஸ் ஆகிட்ட, இப்போ நீ தான் என் பையங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன், சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஸ்பாட்லைட்லாம் என் பக்கம் திரும்பும், நான் இன்னும் ஃபேமஸ் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ நீ வந்து பயப்படுறியான்னு சொல்லிட்டு ஹவாரா கேட்டிருக்காங்க. அப்போ ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்கள் ஒரு ஆளை லவ் பண்ணீங்க, அந்த ஆளுக்காக என்னையவே தானாதையே விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ அதே ஆளுக்காகவே சாங் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி தரணும், அதுக்கு நான் உங்களுக்கு தேவைப்படுறேன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த பிரச்சனையெல்லாம் போதும், இதுக்கு மேலே என் லைஃப்பில் வராதிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ ஹவாரா வந்துட்டு, நான் தான் உன்னை பெற்றிருக்கேன், நீ என் பையங்கிறது மாறாது, உன்னால தான் நான் அவனை இழந்துட்டேன், என்னோட பொக்கிஷத்தை இழந்ததுக்கு காரணமே நீ மட்டும்தான், அதனால அவனை ஞாபகப்படுத்துற மாதிரியான சாங்கை நீ தான் எனக்கு ரீக்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்றாங்க. நீங்க நீ பெற்றிருக்கீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது எப்போங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்பதான் ஹவாரா இருந்துட்டு இன்னைக்குதான் அந்த நாளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ரொம்ப முடியாம தேம்பி அழுதுட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை பார்த்துட்டு ஹீரோயினையும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவன் பர்த்டே அன்னைக்கு கூட இந்த அளவுக்கு அழுகுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.